உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமித்ஷா தரப்புலேருந்து நேரடியாகவே மிரட்டல் விட்டுருக்காங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, அப்படி இல்லாத பட்சம் நீங்களாகவே அதிமுக விட்டு ஒதுங்கிக்கோங்க, இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியுங்கிற ஒரு செய்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போட்டது தான் இப்போ அவர் மிரண்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டணி மந்திரி சபை தான் சொல்லி தெளிவாக சொல்லிட்டு வர அமித்ஷா அவர்கள் அதற்கு இடைஞ்சலாக யார் இருந்தாலும் நாங்கள் அதுக்கான வழி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாருங்கிற செய்தியும் வருது. இந்த செய்திகளுக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி திடீர்னு சொல்லியிருக்காரு, எந்த கொம்பனாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி மந்திரி சபையெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாரு. அவர் யார் பேரையும் சொல்லாமல் எந்த கொம்பனாலும்னு சொல்லியிருக்கிறது யாரை சொல்லியிருக்காரு? அமித்ஷாவை தான் சொல்லியிருக்காரு. அமித்ஷா தான் பல முறை தெளிவாக சொல்லியிருக்காரு, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி மந்திரி சபை தான் சொல்லியிருக்கிறாரு. இப்படி அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எப்படியாவது பாஜக ஆட்சியை பிடிச்சிடணும், பாஜக ஆட்சியை பிடிச்சி அதில் முதலமைச்சராக அண்ணாமலை அவர்களை முதலமைச்சரை ஆளாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ கசிஞ்சதாக சொல்கிறாங்க. இதை கேட்ட அதிமுக பாஜகவுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் கொதிப்பாயிட்டு, ஐயா நம்ம தலைவராக இருக்கிறோம், அண்ணாமலை இப்போ சொல்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கு என்ன நிலைமைன்னு அவர் சொன்னதாகவும், கவலைப்படாதீங்க 2 பேர் லிஸ்ட்டில் இருக்குது டெல்லியில், அதில் ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று நயினார் நாகேந்திரன், நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக நம்ம அதிமுகவில் உள்ளவங்களை போட்டுருவோம், நம்மளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிற அவர் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்ற ஆளுகளுக்கு முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளை கொடுப்போங்கிற செய்தி வெளிவந்ததாகவும், இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் போன்ற இது போன்ற ஒரு சிலர் குஷியில் இருக்கிறதாகவும், ஐயோ நம்ம நிலைமை இவ்வளோ மோசமாக போகுது, நம்மளை செக் வைக்கிறாங்களே, நம்ம என்ன செய்கிறதுங்கிற ஒரு அதிர்ச்சியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதாகவும் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ செய்தியில் வெளிவருது. நாளுக்கு நாள் புது புது செய்திகளாக வரக்கூடிய இந்த அப்டேட்டுகளை நம்ம உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதாவது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிற செய்தியை பல கட்டங்களில் அமித்ஷா அவர்கள் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் மறுத்து வந்த அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் மந்திரிகள்லாம் அப்படிலாம் அவர் சொல்லலை, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னார், அந்த கூட்டணியில் தான் அதிமுக இருக்குது, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் சமீபத்தில் கட்டன் கரெக்டாக கிளியராக அமித்ஷா சொல்லிட்டார், இல்லை இல்லை கூட்டணி மந்திரி சபை தான், அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லின பிறகு இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு எதிர்ப்பை எப்படியாச்சும் தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. எந்த கும்பனாலும் அதிமுகவை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி மந்திரி சபையெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு மறுப்பு செய்தியை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. இந்த மறுப்பு செய்தி வந்த பிறகு மறுபடியும் இல்லை இல்லை 2026 தேசிய முன்னணியுடைய அந்த என்டிஏ கூட்டணியுடைய கூட்டணி மந்திரி சபைங்கிற கருத்தை அமித்ஷா தரப்பில் மிக தெளிவாக சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அமித்ஷா எப்படி சொல்கிறாரோ அதே பாணியில், அதாவது 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் என்டிஏ பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மந்திரி சபை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கும் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த கருத்தை இப்போ யார் யார் அதே தொனியில் சொல்கிறாங்கன்னா, தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க, அதே மாதிரி டிடிவி தினகரன் அதே கருத்தை அதே ஸ்டைலில் சொல்கிறாரு, தமாகவுடைய ஜிகே வாசனும் அதே கருத்தை சொல்கிறாரு, கூட்டணி மந்திரி சபை தாங்க என்டிஏ கூட்டணி மந்திரி சபை, அதில் எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குண்டு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸுக்கும் பிரச்சனை இருக்குது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எப்படியாவது திமுக பக்கம் கூட்டணிக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறாருங்கிற ஒரு செய்தி வருது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் இல்லை நம்ம மேலே இருக்கிற வழக்குகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா பாஜக கூட்டணி தான் இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் மாம்பழத்தை நம்ம வாங்கிடணுங்கிறதுக்காக இப்போ இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்கிறாருன்னு
டெல்லியில் போய் தேர்தல் கமிஷனில் அதுக்கான ஒரு கோரிக்கையை வைக்க போகிறாருன்னா அதுக்கு சில டெல்லி தலைமை வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நம்பிக்கையோடு போயிருக்காருங்கிற செய்தியும் வருது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸும் இதே கருத்தை தான் சொல்கிறாரு. இப்படி எல்லாரும் ஒரே மித்த கருத்தை சொல்கிறதுலேருந்து அரசியல் நோக்கர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆஹா, ஒன்று கூடிட்டாங்க. அரசியல் சாணக்கியர்னு சொல்லக்கூடிய அந்த அமித்ஷா என்ன பண்ணுறாரு, அவங்க கூட்டணிக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய இந்த கட்சி ஆளுகள்லாம் கூப்பிட்டு இந்த கருத்தை நீங்கள் எல்லோரும் ஏகமாக பேசுங்க, நம்ம எல்லாம் ஒன்று கூடி கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சி உங்களுக்கு ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் நாங்கள் வந்து பங்கு தர்றோம், இதை நீங்கள் பகிரங்கமாக பேசுங்கன்ட்டு அவர் சொல்லி கொடுத்து தான் பேசுகிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு வர சூழ்நிலையில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்கு தான் கடைசியாக இன்றைக்கி எடப்பாடி பேசியிருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் கூட்டணி ஆட்சி முடியாதுன்னு சொல்லி அதிமுகவோட எடப்பாடி வகைரா பிடிவாதம் பிடிச்சா அந்த அதிமுகவோட வேறு எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வராதபடியான வேலையை பாஜக செய்கிறதுக்கு பிளானை அமித்ஷா ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் சொல்கிறத கேட்கணும், இல்லாட்டி ஒன்றை வந்து சுத்தமாக நாங்கள் நசுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு பிளான் ரெடின்னு சொல்லி அமித்ஷா பிளான் பண்ணிட்டாரு. அது என்ன பிளான்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அகில இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக்கிட்டது செல்லாதுங்க, அதை நீங்கள் நீக்கணும்னு சொல்லி பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல, அந்த வழக்கு இன்னும் பெண்டிங் நிலுவையில் தான் இருக்குது. இந்த வழக்கு தான் எந்த நேரத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக இருக்கலாம். இதை அமித்ஷாவும் பாஜகவும் பயன்படுத்த தயங்காது அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் கருத்து சொல்கிறாங்க. இன்னொருபடி மேலே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன், அவருடைய சம்பந்தி போன்றவர்கிட்ட இருக்கிற வழக்குகளையும் சேர்த்து கடுமையான ப்ரெஷர் கொடுத்தா, இப்போ இந்த செஸ் போர்டு விளையாட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு செக்கு வைப்பாங்க, எந்த பக்கமும் நகர முடியாது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, கிராஸ்லையும் போக முடியாது, எல்லையும் போக முடியாது, அப்படி ஒரு செக்கு வச்சுருவாங்க. அதில் அது நல்ல அனுபவமான செஸ் போர்டு விளையாடுறவங்க. அந்த விளையாட்டை வந்து அமித்ஷா விளையாண்டுட்டார். இப்போ செக்கில் மாட்டிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஒருவேளை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவுடைய செக்குக்கு கட்டுப்பட்டு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் சாமி என்ன ஆளவனுங்கன்னு கட்டுப்படாட்டி 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும், வந்து தீர்ப்பு வரலாம். அப்போ எப்படி தீர்ப்பு வரும், ஒரு உத்தேசம் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறது எப்படி வரும், எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் தான் அதுக்கு வந்து பொறுப்புதாரிகள். அதனால் அந்த தேர்தல் பாரத்தில் கையெழுத்து போடுற பவர் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருக்கும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வரலாம். அப்படி தீர்ப்பு வந்தால் மறுபடியும் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வரும். 2 பேரும் இணைஞ்சு ஒரு கருத்தை செய்ய மாட்டாங்க. இபிஎஸ் சொல்கிறத ஓபிஎஸ் கேட்க மாட்டார், ஓபிஎஸ் சொல்கிறத இபிஎஸ் கேட்க மாட்டார். அதே சமயம் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், எதை கேட்டாலும் டெல்லி சொல்கிறத பாஜக சொல்கிறத தான் கேட்பார், ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்கிறத தான் கேட்டு அப்படியே கட்சிக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குவார் பன்னீர்செல்வம் அவர்கள். அதுக்கு 2-3 உதாரணம். ஏற்கனவே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சொல்லித்தான் நான் போயிட்டு அது என்ன தியானம் இருந்தேன், தர்ம யுத்தம் இருந்தேன்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி சண்டை ஆனவுடனே திருப்பி சமாதானப்படுத்தி விட்டு போய் ஒன்று சேர்ந்துக்கங்கப்பான்னு மோடி சொன்ன உடனே நான் வந்து திருப்பி அதிமுகவில் சேர்ந்துக்கிட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா? அப்போ ஓபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அவர் சொந்த இஷ்டத்துக்கு செய்யலை. டெல்லி மேலே பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்வார். அப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் 2 பேருக்கும் பவர் வந்துட்டா பாஜக என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணுண்டு ஓபிஎஸ் வந்து பிரச்சனை பண்ணுவார். இபிஎஸ் ஒத்துக்கலைன்னா பிரச்சனை உண்டாகும், கலட்டா உண்டாகும், திருப்பி இது கோர்ட்டுக்கு போகும், எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணப்பா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அது வரைக்கும் இந்த ரெட்டை இலையை நான் வந்து ஒரு பக்கம் பொட்டிகளை போட்டு அடைச்சிடறேன்னு என்ன பண்ணுவாங்க, ரெட்டை இலை சின்னையை முடக்கிடும். யார்? தேர்தல் ஆணையம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கம்பேரிசேஷன் சரியாக வருதா?
நான் சொல்கிறத கேட்கலன்னா நீனும் வாழ முடியாது, உன் கட்சியும் வாழ முடியாது, நீனும் ஆள முடியாதுங்கிற மிரட்டலை சொல்லாமல் சொல்லிருச்சு பாஜக. இது ஒன்றும் பாஜகவுக்கு புது விஷயம் இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு இது நிறைய அனுபவம் இருக்குது. பாஜகவுக்கு ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்தால் கூட்டணி சேருவாங்க, கூட்டணி சேர்ந்த கட்சியை அப்படியே அழித்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இடத்துல இவங்க இருந்துக்கிட்டு ஆளுமையை செலுத்துவாங்கங்கிற நிலைமையே நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனா உத்தம் தாக்கரே விஷயத்தில் எல்லாரும் பார்த்தோம். அது ஒரு மாநிலம் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் அதே ஃபார்முலாவை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ண போகிறோன்னு பாஜகவில் உள்ள ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் சொன்னதும் நம்மளுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய பாஜக மூதறிஞர் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி மூதறிஞர் எச் ராஜா என்ன சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, நான் அரசியலில் 40 இயர்ஸாக இருக்கேனோ இல்லையோ, நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், யார் தலைவர் யார் முதலமைச்சர்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும், அதை டெல்லியில் இருக்கிற பிஜேபி தலைமை தானே முடிவு பண்ணும், பிஜேபி தலைமை தானே முடிவு பண்ணும், அதுதான் முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர்னு சொல்லணும்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அப்போ அதிமுகவுக்கு என்னங்க வேலை, எடப்பாடிக்கு என்ன வேலை, ஒன்றுமே புரியலையே. அப்போ நீங்கள் தான் திட்டம் போடுவீங்க, நீங்கள் இங்கே தான் முதலமைச்சர் நியமனம் பண்ணுவீங்க, நீங்கள் தான் ஆட்சியை பிடிப்பீங்கன்னா அப்போ அதிமுக இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இன்றைக்கி அதிமுகவுடைய 1.5 கோடி தொண்டர்களுக்கும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொதிக்க ஆரம்பித்தா அவங்க எப்படியாவது இந்த கட்சியை மீட்கணுங்கிற ஒரு வேட்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் பாஜக வந்து மிக 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 தெளிவாக பிளான் போட்டு காய் நகர்த்தி வர்றதை பார்க்க முடியுதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க. இப்படி 2026 தேர்தல் முடிவில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், நேர்வழியெல்லாம் போய் தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாது, ஒரு அரசியல் குழப்பம், ஒரு சாணக்கியத்தனம், ஒரு உள்குத்து வேலை ஏதாச்சும் பண்ணி தான் பிடிக்க முடியுங்கிறதுக்கு தான் பாஜக இப்போ என்ன பண்ணியிருக்கு, அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தி பலமாக இருக்கிற எஸ்பி வேலுமணி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய கருத்துக்கு ஆதரவாக இருக்கிற டிடிவி சசிகலா போன்றவங்களெல்லாம் ஒரு ஒன்றிணைத்து இதுதான் ஒரிஜினல் அதிமுகங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி எடப்பாடியை அதை விட்டு நகர்த்தி பலம் இல்லாமல் ஆக்கி எப்படியாவது அதிமுகவை கேப்சர் பண்ணிடுவோங்கிற சூழ்நிலைக்கு பாஜக வர்றதாகவும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி தான் இன்றைக்கி கடைசியாக பார்த்துட்டு எந்த கொம்பனும் எங்களை ஆட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவரும் தனக்கு தற்காப்பாக வந்து நம்ம எதற்கும் வந்து நம்ம விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணி வச்சுக்கிடுவோம், இப்படி ஒரு வேளை நிலைமை வந்தால் நம்ம தாவேகாவுடைய கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழக விஜய், அதே போல் வந்து அவர் மன்சூர் அலிகான், எஸ்டிபிஐ போன்ற 1-2 கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு எப்படியாச்சும் நின்று ஏதோ 1-2 சீட்டாச்சும் ஜெயிச்சு நம்ம சட்டமன்றத்தில் போயிட்டு அதிமுக செத்துருலப்பா உசுரோடு இருக்குங்கிறத காமிச்சிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் இப்போ நம்மளுக்கு அப்புறம் அந்த இடத்த நம்ம காப்பாற்றணும், நம்மளை வந்து காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் வருது. ஆக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணின்னு முடிவெடுத்தாலும் அதை ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து வெற்றி பெறதுக்கான சூழ்நிலையை உருவாக்காமல் ஒருத்தர் கால வர்ற பிளான் போடுறதுனால இது சரியில்லைங்கிறத பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட சொல்கிறாருங்கிற கருத்து வருது. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பொதுவான அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, அதிமுக இருக்கணும், அது அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில், திமுக அதிமுக ரெண்டுமே இருக்கணும். பாஜக போன்ற இந்த மத துவேஷம் பிடித்த கட்சிகளுக்கு நம்ம இங்கே இடம் கொடுத்துடக்கூடாது, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது, தமிழ் மொழி கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, தமிழுடைய வருவாய்களை விட்டு கொடுத்துடக்கூடாது, இப்படி பல விஷயங்களை எதிரொலிக்கிற விஷயமா இதெல்லாம் இங்கே நிலை பெறணும்னா திமுக அதிமுக ரெண்டுமே உறுதியாக இருக்கணுங்கிற நிலைப்பாட்டை திமுக தலைவருக்கு ஸ்டாலின் எடுத்துட்டாரு. அதனால் அவர் உட்பட இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க அதிமுக அழிஞ்சு போயிடக்கூடாது, அதை காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்கிற ஒரு செய்தி, ஆச்சரியமான செய்தி தான் வெளியே வருது. இந்த செய்தியை கேட்ட அதிமுக தொண்டர்களோட கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. ஆமாம் உண்மைதான், நம்ம எப்படியாவது அதிமுகவை காப்பாற்றணும், இப்போ ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ கட்சியை வந்து காணாமல் ஆக்கிடக்கூடாது. திமுக வந்து அதிமுகவை என்ன நினைக்கிது, ஆள விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிது, வாழ விடக்கூடாதுன்னு திமுக நினைக்கல. ஆனால் பாஜக வந்து ஆளவும் விட மாட்டான் வாழவும் விட மாட்டான்னு முடிவு எடுக்கிறதுனால நம்மளுக்கு எதிரி பாஜக தாங்கிற முடிவை அதிமுக தொண்டர்கள் எடுத்துட்டாங்க.
இதோடைய விளைவு 2026 தேர்தலில் எதிரொலிக்குன்னு சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்துள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லைக்கான அந்த பெல் படத்தை டச் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று முனைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.